அல்லேலூயா 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 அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:42. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது நமக்காக கொடுக்கப்பட்ட, தேவ ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட, இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இது நிச்சயமாய் சத்தியமாய் இது நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனம், நான் இந்த ஜனத்தின் மேல் பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல, எத்தனையோ நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் எவ்வளோ தீமையை சகித்து வந்திருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கிறோம், எத்தனையோ கண்ணீரான பாதைகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்ற வார்த்தை என்னன்னா, அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினது போல நான் நன்மையையும் இந்த வருஷத்துல நான் வர பண்ணுவேன். அல்லேலூயா. எரேமியா 31:28 ஒரு வசனம் இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நமக்கு கொடுத்த வார்த்தை தான். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் அனுமதிக்கிறாரு. என் பாதையில கூட எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சேன். கடந்த வருஷம் எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தேன். ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், கிருபையாய் கர்த்தர் வழி நடத்தினார். எத்தனையோ போராட்டங்களை என் வாழ்க்கையில, ஊழியத்துல நான் சந்திச்சேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, நமக்கு ஏன் இதை ஏன் அனுமதிச்சார்? எல்லாம் அந்த பாதையில கர்த்தர் நடத்துறார். அந்த பாதையில கடந்து போன ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும். கடந்த வருஷம் முழுவதும் பிடுங்கவும் இடிக்கவும் உடைக்கவும் எத்தனையோ காரியங்கள் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனா இந்த வருஷம் அப்படி அல்ல. உன்னை கட்டவும் நாட்டவும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். அதுல எப்படி ஜாக்கிரதையா இருந்தனோ, அந்த பாதையில நான் எப்படி நடத்தினோ, அதே போல இந்த வருஷத்துல நான் இந்த பாதையில உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் இந்த வருஷத்துல நான் ஜாக்கிரதையா இருப்பேன். உன்னை கர்த்தர் கட்டுவாருங்க, உன்னை நாட்டுவார், இனி பிடுங்க மாட்டார். அல்லேலூயா. இனி நீ இடிக்கப்படுவதில்லை, நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாயிருப்பேன். அல்லேலூயா. அதுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இந்த பாதையிலும் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து நடத்துறார். அல்லேலூயா. அதுக்கு எப்படி ஜாக்கிரதையா இருந்தாரோ அதே போல இந்த காரியத்துக்கும் கர்த்தர் ஜாக்கிரதையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எரேமியா, எசேக்கியேல் இதெல்லாம் நான் ஏற்கனவே வாசித்து உங்களுக்கு சொல்லி ஆயிற்று. 1ஆம் தேதி அன்னைக்கு சொன்னேன். அடுத்து கடைசியா எரேமியா 29:10 வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது முடிஞ்சு எத்தனை நாட்கள் உனக்கு நியமித்திருந்தாரோ அத்தனை நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது. அந்த முடிவுக்கு பின்பு கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையெல்லாம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அந்த பாதையில அனுமதிக்கிறார்னா, ஏதோ ஒரு காரியம் நம்ம இடத்துல குறைவு இருந்திருக்கும், ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடந்திருக்கும், ஏதோ ஒரு காரியத்துல நம்ம வழிக்கு விழுந்திருப்போம். அதன் நிமித்தம் தான் வர்றது. அல்லேலூயா. மற்றபடி அவர் நம்மள இதெல்லாம் கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. அவர் சோதிக்கப்பட்டார். ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்ம தவறு நிமித்தம், நம்ம செய்கிற ஒரு சில காரியங்கள் நிமித்தம் நம்மளை கர்த்தர் அந்த பாதையில் அனுப்பி சரி பண்ணி அதுக்கப்புறம் நன்மையை காணும்படி கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் சொன்ன அந்த வருஷம் நிறைவேறின பின்பு உங்கள் மேல் சொன்ன நல் வார்த்தையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எரேமியாவை குறித்தெல்லாம் எரேமியால 30வது அதிகாரத்தில் சொன்ன அது போல கர்த்தர் நடத்த அந்த வசனத்தை வரைக்கும் வாசிட்டு போயிடலாமா? வாசிங்க. எசேக்கியேல் 36 தானே, 9, 10. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீங்க. இனிமேல்ட்டு உங்களை கரெக்ட் பண்ணி விதைப்பாரு. அது பெரிய அறுவடையை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தாவீது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே தூக்கி விதைச்சிட்டு இல்ல, பண்படுத்தப்பட்டு உன்னை கரெக்ட் பண்ணி சரி பண்ணி சரியான ஒரு மோல்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு பின்பு விதைக்க செய்வார். அது மிஸ்ஸே ஆகாமல், அல்லேலூயா, அது கனி கொடுக்கும், தன் பலனை கொடுக்கும். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்றார். எல்லாமே கர்த்தர் தான் பேசுறாரு. அல்லேலூயா. நீ கடந்து வந்த பாதையை பார்த்து கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் எல்லா சூழ்நிலை மாறி எத்தனையோ வருஷம் வனாந்தர பாதையிலே நடத்தப்பட்டார்கள். அந்த வனாந்தர பாதையிலே கர்த்தரை நோக்கி பார்த்து நடந்தார்கள். எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். அதே கர்த்தர் தான் கானானை வாக்கு பண்ணினார். இப்போ அந்த எரிகோ பார்டருக்கு வரும்பொழுது, அந்த எரிகோவுக்கு வரும்பொழுது மன்னா நிறுத்தப்பட்டது. அங்கே அதனுடைய ஆகாரத்தை புசிக்க ஆரம்பித்த உடனே மன்னா நிறுத்தப்பட்டது. கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. எல்லா குறைவுகள், எல்லா நெருக்கங்கள், எல்லா போராட்டங்கள், ஒரு ஆதரவும் இல்லாம, வீடு வாசல் இல்லாம அலைந்தது எல்லாத்தையும் மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்தரிக்கும்படி செய்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அது கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் கடந்து வந்த பாதையை பாருங்க. அதேதான் கர்த்தர் சொல்றாரு, நீ கடந்து வந்த பாதையை வைத்து உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன், பொன்னும் வெள்ளியும் வெட்டி எடுக்கிற தேசத்தை கொடுப்பேன், நீ நடாததெல்லாம் அறுப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 30வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 16 வாசிங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமா இந்த வருஷம் கர்த்தர் சபைக்கு, தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்சி வேர்ட், உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உன்னை பட்சித்திருந்தான், உன்னை அடக்கி வைத்திருந்தான். உன்னை பட்சித்தவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். அடுத்து உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன் சத்துருக்கள் அத்தனை பேரையும் நான் காலி பண்ணுவேன்றார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் சத்துருக்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் சத்துருக்களுக்கு சிறையிருப்பின் வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா இதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா சத்ரு அதிகாரம் பண்ணி வைத்திருந்தான், சத்ரு ஆளுகைக்குள்ள வைத்திருந்தான், சத்ரு உன்னை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து இந்த வருஷத்துல 2024 உன்னை விடுதலை ஆக்கி உன் சத்துருக்களை சிறைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். உன் சத்துருக்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள், இதெல்லாம் குறிச்சு வச்சீங்க, சூறையாடப்படுவார்கள். உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள். அல்லேலூயா. உன்னை தெரிக்க விட்டவங்க, உங்களை ஓட விட்டவங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்லாம துரத்தினவங்க எல்லாம் உங்களை சூறையாடினவர்கள், உங்க பொருட்களை எல்லாம் சூறையாடினவர்கள்,
பாருங்க, இப்போ ஒரு கடையை உடைச்சி சூறையாடி கொண்டு போயிடுறான். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கிறது, உங்க குடும்பத்தில் இருக்கிறது, உங்க ஆசீர்வாதங்களை சூறையாடினவர்களை நான் சூறையாடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் நடக்க போகுது. பல வருஷமா உன் வாழ்க்கையில நடந்த காரியம் இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். உன்னை சூறையாடினவர்களை நான் பார்ப்பேன், டச் பண்ணுவேன் அவங்களை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் முடியும். எப்பவுமே உன்னை கொள்ளையிட முடியாது, எப்பவுமே உனக்கு உண்டானதை திருட முடியாது. அல்லேலூயா. உன் வேர்வைக்கு ஏத்ததை கர்த்தர் இனி கொடுப்பார். இனி உன்னுடைய பணத்தை பிடித்து வைத்திருக்க முடியாது, உன்னுடைய காரியத்தை சூறையாட முடியாது, உன்னுடைய பொருட்களை சூறையாட முடியாது. உன்னுடைய சொத்தா இருக்கலாம், கர்த்தர் அதை தொடுவார். ஆமென் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் சூறையாடினார்களோ அவர்களை கர்த்தர் சூறையாடுகிற வருஷம் ஆரம்பித்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். அடுத்து உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். இதெல்லாம் நடக்கிற காரியம் இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிப்ப. ஏன்னா தேவ பிள்ளைங்களை எந்த அளவுக்கு பிசாசு ஒடுக்கி இருந்தானோ, மேல் அதிகார வர்க்கம் ஒடுக்கி இருந்ததோ, நமக்கு விரோதமானவங்க ஒடுக்கி இருந்தார்களோ, அத்தனையும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். உங்ககிட்ட இந்த கொள்ளை அடிச்ச அத்தனையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்று சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உன்னை அடிச்சா உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உன்னை திட்டினா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உன்கிட்ட இருந்து சூறையாடனா கொள்ளையாடனா உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன நிலைமெல்லாம் இப்போ மாறப்போ அந்த ஆட்களுடைய கதி பார்க்க போறீங்க என்னன்றத. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன்னை தள்ளுண்ட, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை காயப்படுத்தினவர்களை எல்லாம் நான் சூறையாடிட்டு உன் காயத்தை நான் ஆற்றுவேன், நான் தேற்றுவேன். அல்லேலூயா. காயத்தை கட்டுகிற வருஷம் இது. ஆமென் சொல்லுங்க. காயத்தெல்லாம் கர்த்தர் ஆற்றுகிற வருஷம். ஆமென். அல்லேலூயா. ஒரு தாயை போல தேற்றுகிற வருஷம் இது. உன் கண்ணீருக்கு பதிலை காண்பிக்கிற வருஷம் இது. உன் வேதனைக்கும் துன்பத்துக்கும் முடிவு உண்டாக்குகிற வருஷம் இது. அடுத்து சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, வீட்டினுடைய சிறையிருப்பை முதல்ல மாத்த போறார். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை, கூடாரம்னா வீடு, உன் சரீரமாகிய வீடு. இந்த சரீரத்துக்குள்ள என்ன சிறைப்பிடிப்பு இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் அதை உடைச்சு வெளியே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. உன் வீடு, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவார். ஆவிக்குரிய பிரகாரம் உன் சரீரமாகிய வீட்டின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் ஆரம்பித்து விட்டது. ஒருத்தரும் உன்னை சிறைப்படுத்த முடியாது, உன் சரீரத்தை சிறைப்படுத்த முடியாது. உன் கூடாரத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்து, அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம். அல்லேலூயா. யாக்கோபுடைய கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. என்னாகம 25 வாசிக்கிறேன். அவன் பரவி பாய்கிற தண்ணீரை போல, ஆறுகளை போல இருக்கிறான். அந்த மாதிரி கர்த்தர் வைப்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். இரக்கம் இருக்கும். நம்முடைய கூடாரத்துல தேவ இரக்கம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சரீரமாகிய கூடாரத்துல தேவ இரக்கம் இருக்கும். உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னவெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கிறத, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறத, கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறத, நம்முடைய வாசஸ்தலத்துல கர்த்தர் இரக்கம் செய்த பார்த்து அவன் உன் வீட்டுக்கு வரட்டான்னு கேட்பான். ஆமென் சொல்லுங்க. உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன், உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், என் கௌரவ குறைச்சல்னு சொல்லவெல்லாம் கர்த்தர் உன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்கிறதையும் உன் கூடாரத்தின் சிறையிருப்பை மாத்துகிறதையும் பார்த்து, அல்லேலூயா, கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கூடாரத்திலிருந்து அவைகளிலிருந்து 19 வாசிக்கிறோம். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். கூடாரத்துல எப்ப பாரு சண்டை, அழுக, ஜெப போராட்டம். ஆண்டவரே, எப்போ பாரு நம்ம அழுது 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 போராடி ஜெபிச்சதெல்லாம் மாறி உன் கூடாரத்துல ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். எப்போ ஸ்தோத்திரம் வரும்? கர்த்தர் நன்மை செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் வரும், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் வரும், கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் வரும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்ய போகிறாரு? உன் கூடாரத்துக்குள்ள, உன் சரீரமாகிய கூடாரத்துக்குள்ள ஸ்தோத்திரம் புறப்படணும். கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார், எதையோ கொண்டு வர போகிறார், என்னென்னையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கட்டளையிட போகிறார். உன் கூடாரத்திலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் புறப்படும். எந்த அளவுக்கு உன் கூடாரம், உன் சரீரமாகிய கூடாரம் கண்ணீரை சந்தித்ததோ, வேதனையை சகித்ததோ, அதே கூடாரத்திலிருந்து ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் எப்பமா வரான்? எப்பங்க வரான்? சும்மா ஏதாவது ஒன்று துக்கமான காரியம் வரும்போது வரும், சந்தோஷமா இருக்கும்போது. அல்லேலூயா. அழ ஒரு காலம் இருந்தா சிரிக்கவும் சந்தோஷமாய் நடனம் பண்ணவும் ஒரு காலம் இருக்குன்னாங்களே, இது நம்ம காலம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கண்ணீருக்கெல்லாம் முடிவை கொண்டு வருகிற வருஷம் ஆரம்பித்திருக்கிறது. நான் கர்த்தர் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், இத்தனை லேக்ஸ், இத்தனை குரோஸ் உன்னை சந்திக்கும் சொல்ல வரல. இது கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். இந்த வருஷம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தா போதும், உலக ஆசீர்வாதம் தானா வரும் உன்னை தேடி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. சிறுமைப்பட்ட நாட்களுக்கெல்லாம் கர்த்தர் முடிவை கொண்டு உன் தலையும் ஒரு நாள் உயரன்னு சொன்னார்ல, வாக்குத்தத்தம் பண்ணார்ல, அதுதான் நடக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அடுத்து 20 வாசிங்க. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. நம் சபை, சபைனா நம்ம தான் கூடி வரோம்ல, திடப்படும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். உன்னை ஒடுக்கின அத்தனை பேரையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீ ஒடுக்கப்பட்டு இருந்தாய். ஒரு காலத்துல மற்ற மனுஷங்களால, மற்ற காரியத்தினால உன்னை ஒடுக்கி வைத்திருந்தார்கள், ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனா இந்த வருஷம் அப்படி அல்ல, உன்னை ஒடுக்கினவர்களை எல்லாம் நான் சந்திக்கிற காலம். ஏன்னா தேவனுடைய பிள்ளை நீ, இஸ்ரவேல் ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை ஒடுக்கினவர்களை கர்த்தர் தண்டிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து எரேமியா 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அல்லேலூயா. என்னென்ன இத்தனை வருஷம் எதிர்பார்த்து ஜெபத்தில் வைத்திருந்தீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நினைவை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே கர்த்தர் சொல்றார். இந்த வருஷம் நிறைய வார்த்தை, எல்லாமே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஏன்னா பாபிலோன்ல 70 வருஷம் சிறைப்பட்டு போனார்கள் ஜனங்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விட்டார்கள், தீர்க்கதரிசியை விட்டார்கள். அதனால அவர்கள் ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு. ஆனா இப்ப சொல்றாரு, ஆனா நடந்த காரியம் எல்லாம் எங்க சுத்தினாலும்
நம்முடைய ஏதாவது ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாம அதுல நடந்திருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்ட இருந்திருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விட்டு இருப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் வந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம். அதன் நிமித்தம் நம்ம ஒடுக்கப்பட்டதோ, நெருக்கப்பட்டதோ, வியாதியோ, பலவீனம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து இந்த வருஷத்துல அதை மாத்துறேன்றார். அல்லேலூயா. கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சாரு. கர்த்தர் தான் அதுக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் தான் நடத்தினாரு. ஆனா அதே கர்த்தர் எப்பவுமே அவங்களை அந்த பாதையில நடத்தல. கண்ணீரின் பாதையில, கண்ணீரின் பள்ளத்தாக்கில உருவ நடந்து அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வாய். அல்லேலூயா. அது சமாதானத்துக்கு ஏதுவானது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு. அப்பொழுதுன்றார அது இப்பதான். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம கர்த்தரை கூடி வந்து தொழுது கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எத்தனையோ ஜபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி கதறி இருப்போம். எத்தனையோ பாஸ்டிங் உபவாசம் இருந்திருப்போம். எத்தனையோ மணி நேரம் ஜபத்துல செலவழிச்சிருப்போம். எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்போம். ஆனா ஒன்னும் நடக்கல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது தேவ பிள்ளையே. ஆனா இப்போ இந்த வருஷம் அப்படி அல்ல. நீ கூப்பிடும் பொழுதே மறு உத்தரவு கொடுக்கிற வருஷம். உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற வருஷம். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அவர் மௌனமா இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு நாட்கள் இருந்தது. ஆனா இப்போ இந்த வருஷம் அப்படி அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எத்தனை தடவை சொல்லியிருக்க, ஆண்டவரே இருக்கிறீங்களா இல்லையா ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில மாத்திரம் இப்படி? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, என் சூழ்நிலை இப்படி மாறி போச்சு, என் வாழ்க்கை இப்படி எத்தனையோ வருஷமா அழுதுன்னு இருக்கிறேன், எத்தனையோ வருஷமா நெருக்கம், கையில ஒண்ணும் இல்லையே, எத்தனையோ பாதை கடுமையான பாதை என்று சொல்லி நீ கலங்கின நாட்கள் உண்டே. நான் கூட அந்த பாதையை கடந்து வந்திருக்கிறேனே. அல்லேலூயா. ஆனா இப்ப அப்படி அல்ல. அவர் இருக்கிறத காண்பிப்பார். நான் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனையோ விஷயம் நீ தேடி தேடி ஒண்ணு நடக்கலையே. நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என் வாழ்க்கையில இல்லையா? இன்னும் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஏன் இந்த பாதை என்று நீ கண்ணீர் வெடித்த நாட்கள் உண்டு. ஆனா இப்ப அப்படி அல்ல. என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் காணப்படுவேன், நான் வெளிப்படுவேன். அல்லேலூயா. நான் தென்படுவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறதை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்தது கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். என்ன இருக்கு இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு சபைக்காக கொடுத்த வார்த்தை இது. 1 சாமுவேல் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 24வது அதிகாரத்தை 17 வாசிங்க. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அல்லேலூயா. சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று பல சந்தர்ப்பத்தில் அவனை தேடி வருகிறான். அவன் இங்கிருந்து அங்க, அங்க இருந்து இங்க கொகையா ஓடி மறைகிறான். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு காலத்தில் அப்படித்தானங்க இருந்தது. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, எங்கெங்கேயோ ஓடி அலைஞ்ச ஒரு வாழ்க்கையெல்லாம் பணத்துக்காக, மற்ற காரியங்களுக்காக, உறவினர்களுக்காக இப்படி அலைந்து, அதே போல அலைந்து ஓடின மனுஷன் தாவீதை பார்த்து இப்ப சவுல் சொல்றாரு, நீ என்னை பார்க்கல நீதிமான். ஏன்னா கவனிங்க, ஏன் இதை சொல்றாருன்றத புரிஞ்சுக்குங்க. இது பின்னாடி நான் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. ஒரு சில வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். நேரம் ஆயிடுச்சு, என் நேரம் முடிய போகிறது. கவனிங்க, இவனுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறது சவுலை கொல்லும்படி. சவுல் தாவீதை கொல்ல வருகிறான்.
கர்த்தர் காப்பாத்துகிறார். இப்போ அவன் கையில ஒரு பிடி கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு சான்ஸ், சந்தர்ப்பம் கிடைக்கிறது அவனை கொல்லும்படி. ஆனா கர்த்தருக்கு பயந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அவன் கொல்லாமல் விட்டு விட்டு ஒதுங்கி வருகிறான். அப்பொழுது எதிராளி சொல்லுகிறேன், இன்றைக்கு எத்தனையோ தடவை உனக்கு விரோதமா எழும்பினவங்களை நீ ஒன்னும் பண்ணாம விட்டுட்ட பாரு, அதுக்குண்டான பலனை கர்த்தர் இந்த வருஷத்துல கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், பேசினவர்கள், உனக்கு விரோதமாய் நடந்தவர்கள், உன்னை ஏமாற்றினவர்கள், அவங்களுக்கெல்லாம் நீ ஒன்னும் பதில் செய்யாம அப்படியே ஜபத்துல வச்சுட்டு விட்டுட்ட பாரு, அத பார்த்திருக்கிறேன் நானு. அதுக்குண்டான பலன் தான் இந்த வருஷத்துல உனக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. இது கர்த்தர் இந்த வருஷம் விசேஷமாய் எத்தனையோ தடவை சத்துரு உன் கையில கிடைச்சும் நீ விட்ட பாரு, விட்டு கொடுத்த பாரு. இது இந்த வருஷத்துல நடக்க போகிற காரியம். நீ அவனை எதிர்த்து நிற்காம, அவனோடு சண்டை போடாம, அவனுக்கு விரோதமா எழும்பாம, அவனுக்கு விரோதமா எந்த காரியம் செய்யாம நீ விட்ட பாரு, நான் விட மாட்டேன். அதுக்குண்டான பலன் என்னன்றத உனக்கு இந்த வருஷத்துல காட்டுவேன். இந்த வருஷத்துல உனக்கு அதை காட்டுவேன். நீ விட்டு கொடுத்த பாரு, உனக்கு சான்ஸ் கிடைச்ச விட்ட பாரு. அதுதான் நான் பண்ண போறேன். இது நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியல, ஆனா நீ தெரிந்து கொண்டு இருந்த பாரு, அதுக்கு இன்னும் பலன், அதுக்கு இன்னும் ஆசீர்வாதம் இருக்கிறதுன்றத நான் காட்டுவேன். அதே எதிராளி சொல்றான், தாவீதே நீ நிச்சயமாய் ராஜாவாவாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில நிலைவரப்படும் என்று சொல்லுகிறான். ஒரு எதிராளி சொல்றான், ஒரு ராஜாவா இருக்கிறவன் சொல்றான், அதிகாரத்தில் இருக்கிறவன் சொல்றான். இதெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசும்போது ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு சத்தியமா, இப்படி ஒரு வழி வச்சிருக்கீங்களா ஆசீர்வதிக்க, இப்படி ஒரு உயர்வா? இல்லப்பா, நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியல. அவங்க எதிராளியோடு போராடிடுறாங்க, பேசிடுறாங்க, பண்ணிடுறாங்க. அப்படியே சைலண்டா விட்டா அவங்கள நான் எந்த அளவுக்கு உயர்த்துவேன்றது தெரியாது. இந்த வருஷம் அதை செய்ய போறேன் பாரு, அதை நீ என் ஜனங்களுக்கு சொல்லு. இந்த 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 யூடியூப்ல பார்க்க போற அத்தனை பேர்களுக்கு அந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேருக்கு நான் செய்வேன். எத்தனை தடவை நீ சகித்து இருக்கிறாய், எத்தனை தடவை விட்டு கொடுத்து இருக்கிறாய். நல்ல சந்தர்ப்பம் அவர்களை காட்டி கொடுக்க, அழிக்க, அவர்களை உடைக்க, ஏதாவது ஒண்ணு பண்ண உனக்கு சந்தர்ப்பம் இருந்து நீ விட்டா பாரு, அங்கதான் நான் நீ நிக்கிற, அங்கதான் நீ நிக்கிற. நான் நிச்சயமா உன்னை ஆர்த்துவேன். நீ நிச்சயமா ராஜாவாவாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில நிலைவரப்படும். எதிராளியின் வாயில வைத்து சொல்ல வைக்கிறார். எதிராளி சொல்லுவான், நான் இவ்வளவு பண்ணி கூட நீ எனக்கு ஒன்னும் தீமை செய்யல பாரு, நீ நல்லா இருப்பேன்னுவான். இதை சொல்ல வைப்பார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உன்னை பார்த்து சொல்லுவார்கள், நீ நல்லா இருப்ப, நான் எத்தனையோ தீமை செய்தேன், ஆனா நீ விட்ட பாரு, எனக்கு எதிராய் நீ எழும்பல பாரு, அதனால நீ நல்லா இருப்பேன்னுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு சித்தமான அதே செய்தியை நம்ம அடுத்த வாரம் இன்னும் நிறைய தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் என்னெல்லாம் இந்த வருஷம் தேவ ஜனங்களுக்கு வைத்திருக்கிற, அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் இல்லைங்க, இதுதாங்க ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். இன்னும் ஒரு சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். அதை குறித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த கிருபையான நல்ல வார்த்தைக்காய் நன்றி. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாய் போதிக்கிறது. எப்படி தீங்குக்கு அவர்களை விட்டனோ அதே போல நன்மையும் அவர்கள் அனுபவிக்கும்படி நான் ஜாக்கிரதையாயிருப்பேன். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் இந்த வருஷத்திலே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நிச்சயமாய் அவருடைய நன்மை உன் மேல வரும்.
உன் வாழ்க்கையில வரும், உன் குடும்பத்துல வரும், உன் பிள்ளைகள் மத்தியில வரும், உன் வீட்டுக்குள்ள இறங்கும், உன் வேலையில இறங்கும். எல்லா பகுதிகளிலும் அவருடைய நன்மை அப்படியே பரவி பாய ஆரம்பிக்கும். இது கர்த்தருடைய வேத வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வருஷம் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை மக்கள் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.